வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, கீழ திருப்பதில இஷ்யூ பண்ற சர்வதர்ஷனம் டோக்கன் வந்து ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து மத்தியானம் 1 மணிலிருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. மிட் நைட் 12 மணிலிருந்து இஷ்யூ பண்றதுன்றது கிடையாது. ஜூன் 19ஆம் தேதியிலிருந்து மத்தியானம் 1 மணிலிருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, இப்ப லாஸ்ட் 2 டேஸா காலையில 8 மணிலிருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 4-5 டேஸா பார்த்தோம்னா ஹெவி க்ரௌட். ஒரு 2 டேஸ் பேக் வந்து தர்ஷனத்துக்கு 1 லட்சம் பேர் போயிருக்காங்க. தர்ஷனம் பார்த்தவங்களோட கவுண்ட்னு பார்த்தோம்னா 1 லேக் 2 டேஸ் பேக். ஸோ வீக்கெண்ட்ஸ்ல ஹெவி க்ரௌட் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு, அதாவது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா வீக்கெண்ட்ஸ்ல காலையில ஒரு 8 மணிக்கெல்லாம் இஷ்யூ பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதாவது க்ரௌட் மேல தான் டிபெண்ட் ஆகுது எது சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ற டைம். ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருக்கிற டவுட் இதுதான். சர்வதர்ஷனம் டோக்கனு எக்ஸாக்டா எத்தனை மணிலிருந்து இஷ்யூ பண்றாங்கன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. டிடிடி அனௌன்ஸ் பண்ணது மத்தியானம் 1 மணிலிருந்து இஷ்யூ பண்றோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனா வீக்கெண்ட்ல ஹெவி க்ரௌட் இருக்கிறதுனால காலையில 8 மணிலிருந்தே இஷ்யூ பண்ணாங்க இன்னைக்கு கூட. ஓகேங்களா? 2 டேஸ் பேக் பார்த்தோம்னா ஒரு 9 மணிலிருந்து கூட இஷ்யூ பண்ணாங்க. 8 மணி இல்லைன்னா 9 மணி நார்மல் க்ரௌடு இருந்தால் மத்தியானம் 1 மணி இதுதான் டைம். அதனால நம்ம காலையில, ஓகேங்களா, காலையில திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி ஏரியாவில் பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3 இடத்துல இஷ்யூ பண்றாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த டைம்ல, அதாவது காலையிலேயே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஹெவி க்ரௌட் இருந்தால் காலையில் 8 மணிலேருந்து 9 மணி நடுவுலே கூட இஷ்யூ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதே போல 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வந்து, எங்க மொபைல் போன்ல ஆதார் கார்டு எடுத்துட்டு போய் காமிச்சோம்னா டோக்கன் தருவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. உங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கிளியரா இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் இருந்தா கூட எடுத்துட்டு போங்க. நம்ம மொபைல்ல காமிச்சோம்னா அவங்க ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. அவங்க உங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு லைன்ல மஸ்டா நின்று தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு 5 பேர் போனோம்னா 5 பேரும் லைன்ல நிக்கணும் அவங்க ஆதார் கார்டு வச்சுட்டு. இது போல சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் நிறைய இது போல காமனா கேட்டிருந்தீங்க. அதே போல ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல, அலிப்பிரி ஏரியா இருக்குல்ல, பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல இஷ்யூ பண்றாங்க. ஜென்ரலா இந்த சர்வதர்ஷனம் டோக்கன் எடுத்துட்டு நம்ம தர்ஷனம்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இஷ்யூ பண்ற டோக்கன் வந்து நாளைக்கு தான் தர்ஷனம். ஓகேங்களா? ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு நம்ம டோக்கன் வாங்குறவங்க வந்து, நீங்க அதுல எந்த டேட் இருந்தோ அன்னைக்கு தான் நீங்க நடந்து போகணும். இன்னைக்கு டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க நடந்து போக முடியாது. உங்களுக்கு தர்ஷனம் அதுல என்னைக்கு இருக்கும், நெக்ஸ்ட் டேக்கு இருக்கும். இன்னைக்கு டோக்கன் வாங்கினா ஸோ நெக்ஸ்ட் டே காலையில நீங்க நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க டோக்கன் வாங்கினதுன்னு இன்னைக்கு திருப்பதியிலே தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு போகும்போது ஆன் தி வேல ஸ்ரீவாரிமெட்டு 1200வது படியில மஸ்டா ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணிக்கோங்க, தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டா, அதாவது நடந்து போற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டா எந்த கியூ லைன் கிடையாது. ஓகேங்களா? அதாவது டோக்கன் வாங்கிட்டு போற எஸ்எஸ்டி வாங்கிட்டு போறோம்ல, அதே கியூ லைன் தான். சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்ட டெய்லி அப்டேட்ஸ், அதாவது சர்வதர்ஷனம் டோக்கன் எத்தனை மணிலேருந்து இஷ்யூ பண்ணாங்க, சர்வதர்ஷனம் டோக்கன் இருக்கா, முடிஞ்சு போச்சா, இந்த அப்டேட் எல்லாம் நான் ரெகுலரா நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்ல. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.